அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம NX 11ல் 35வது வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது 3D மாடலிங் நம்ம வந்து சாலிட் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம 3D சர்ஃபேஸ் மாடலிங்கில் இன்றைக்கி டூலாக நம்ம ஒரு டூல் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டூலுடைய நேம் பவுண்டட் பிளான். அப்போ இந்த பவுண்டட் பிளான்னா என்ன சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த பவுண்டட் பிளான்னா இது வந்து ஒரு வகையான ஒரு பேட்சிங் சொல்லலாம், பேட்சிங் மெத்தட். இந்த பேட்சிங் டூல்ஸ் எல்லாமே பொதுவாக சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லாமே பேட்சிங் டூல். அது வந்து ஒரு சர்ஃபேஸ் டிசைன் க்ரியேட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் ப்ரோக்ராமிங் செக்ஷனுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பவுண்டட் பிளான் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த கேர்கேம் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து ஒரு பிளேனை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பவுண்டட் பிளான் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பவுண்டட் பிளான் வந்து இந்த இடத்துல சர்ஃபேஸ் இருக்குது, சர்ஃபேஸுக்குள்ளே போய் டைரெக்டாக பவுண்டட் பிளான் இருக்குது. ஸோ இல்லைன்னா இந்த இடத்துல பவுண்டட் பிளான் நீங்கள் வந்து கரெக்டாக பவுண்டட் பிளான் கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல எங்கே இருக்குதுன்னு சொல்லி கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டும். ஸோ இந்த இடத்துல பவுண்டட் பிளான் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டான். இந்த ஆப்ஷன் வந்து ஒன்று இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக ஹோம் டேப்லையும் இருக்குது. அதே மாதிரி டேரெக்டாக சர்ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் கூட இந்த இடத்துல பவுண்டட் பிளான் இருக்குது. குரூப் மோர் ஆப்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கே இந்த இடத்துல திருப்பி வந்து காட்டும். இந்த ஹோம் டேப்பில் மோர் இந்த இடத்துல ரீசெண்ட் இருக்குது. இந்த இடத்துல சர்ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல நிறைய விதமான டூல்ஸ் இருக்குது. சர்ஃபேஸ் டூல்ஸில் இந்த பவுண்டட் டூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இல்லைன்னா இந்த இடத்துல சர்ஃபேஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல மோர் சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷனில் சர்ஃபேஸில் பவுண்டட் டூல்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த பவுண்டட் டூல் என்னென்னா கிரியேட் எ பிளான் ஷீட். ஒரு பிளானர் ஷீட் பாடியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல ஒரு பிளானர் எந்த மாதிரி பொசிஷனில் இருக்குதுன்னு செலக்ட். அப்போ எந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பவுண்டரி தேவை. ஏன்னா இந்த பவுண்டட் பிளான் அப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு வந்து டிசைட் பண்ணி தான் அதுக்குள்ளே பவுண்டட் பிளான் இருக்குது. அதுக்கு நம்ம என்ட்ரி கொடுக்கணும், ஒரு ஸ்டார்ட் அண்ட் எண்ட். இந்த ரெண்டு பவுண்டரிக்கு இடப்பட்ட இடத்துல தான் இந்த பேட்சிங் ஆகணும்னு சொல்லி செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இந்த பவுண்டரி. ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஒரு பிளேன் நான் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து ரெண்டு ரெக்டாங்கிளை வந்து செலக்ட் பண்ணேன். இந்த ரெண்டு ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணி இந்த ரெண்டு ரெக்டாங்கிளையும் எனக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிள் மட்டும் எனக்கு ஃபுல் பேட்சிங் ஆகும். அதாவது இந்த லைனையும் சேர்ந்த பேட்சிங் ஆகணும்னா இந்த இடத்துல பவுண்டட் பிளான் செலக்ட் பண்ணணும். சரி, இந்த பவுண்டட் பிளான் செலக்ட் பண்ணோன்னே இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, பிளானர் செலெக்ஷன், ப்ரிவ்யூ. இந்த ப்ரிவ்யூ நமக்கு எப்பவுமே தெரியும், நமக்கு வந்து ப்ரிவ்யூ வந்து ஆயிருக்கான்னு காட்டுக்கலாம். இப்போ நமக்கு பிளானர் செலெக்ஷன் செலக்ட் கவர். இந்த செலக்ட் கவரில் ஏதாச்சும் எரர் இருந்தால் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த செலக்ட் கவர் சொல்லிக்கிட்டு இந்த பொசிஷனில் செலக்ட் பண்ணோம். ஒரு செலக்ட் பண்ணோன்னே இந்த ஸ்ட்ரிங் நாட் க்ளோஸ். ஏன்னா இந்த இடத்துல அலர்ட் மெசேஜை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அந்த ஸ்ட்ரிங் அதாவது ஒட்டு மொத்தமாக கம்ப்ளீட் ஆகணும். கம்ப்ளீட் ஆகணும். டேஞ்சன் கர்வ் இருக்குது. இந்த இடத்துல கனெக்ஷன் கர்வ் கொடுங்க. இந்த இடத்துல ஒட்டு மொத்தமாக வந்து பேட்சிங் வந்துட்டு அப்ளை. ஸோ அப்ளை கொடுத்தோன்னு பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு இந்த பவுண்டரி ஃபுல்லாகவே எனக்கு எண்டு வரைக்கும் பேட்சிங் ஆகிட்டு. ஸோ இது தான் பவுண்டட் பிளான் சொல்லி. சரி, இந்த பவுண்டட் பிளான் எனக்கு இந்த ரெண்டு லைனுக்கு இடப்பட்ட இடத்துல எனக்கு வரணும். அதாவது இந்த இடத்துல ஹோலாக இருக்கணும். இந்த இடத்துக்கு மட்டும்தான் எனக்கு பேட்சிங் வரணும். அப்படி செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல இந்த லைனை செலக்ட் பண்ணது வந்து டோட்டலாக பேட்சிங் வந்து வந்துட்டு இந்த இடத்த பார்த்து ஈஸியாக வந்துட்டா. ஸோ இந்த ஒரு மெத்தட் அப்போ ஒரு பேட்சிங் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கோர் கிராவிட்டி பிரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். சரி, எனக்கு இந்த லைனுக்குள்ளே தான் எனக்கு வரணும் அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டோம்னா நீங்கள் இந்த இடத்த செலக்ட் பண்ணுங்கள், ஈஸியாக இவ்வளவு வந்துட்டு. அப்போ நமக்கு இதில் என்னென்னா பவுண்டரி பிளான்னா நம்ம எந்த ஒரு பவுண்டரி நம்ம கொடுக்குறோமோ அதை பொறுத்து பேட்சிங். இவ்வளவு தான் இந்த பவுண்டரி பிளான். அதே மாதிரி இந்த இடத்துல அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வெறுமனே ஒரு ஹரிசாண்டலாக இருந்தாலும் சரி, அது ஒரு வெர்டிக்கல் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி இந்த ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதே மாதிரி டிகிரி பொசிஷன்லையும் இருந்தாலும் இப்போ 45 டிகிரிக்கு நான் ஒரு பிளேன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒரு ஸ்கெட்சை ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கெட்சை 45 டிகிரிக்கு இருக்குது. இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட்லையும் கூட சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகுமான்னு கேட்டால் ஈஸியாக வந்து பவுண்டட் பிளான் வந்து க்ரியேட் ஆகும். காரணம் இதில் என்னென்னா இந்த பவுண்டட் பிளான் சொல்கிறது வந்து எந்த டிகிரிலையும் எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி அது ஒரு பிளானர் பொசிஷனில் இருக்கணும், ஒரு ஃப்ளாட்டாக இருக்கணும். அதனால தான் அந்த பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் அந்த பவுண்டட் பாடி வந்து செலக்ட் ஆகும். மற்றபடி ஒரு ரேடியஸ் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல செலக்ட் ஆகாது. அப்படின்னா இந்த ரேடியஸ் மாதிரி இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு என்ன டூல்ஸ் செலக்ட் பண்ணணும் இருக்குது. ஸோ இன்னும் அடுத்த வரக்கூடிய NX கிளாஸில் அதான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.